இந்த ரைடு கன்னியாகுமரியிலிருந்து கோத்தகிரி வழியாக ஊட்டிக்கான ஒரு ரைடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே முதல்ல கோயிலுக்கு போயிட்டோம். கோயிலிருந்து நேராக ஒரு 260 கிலோமீட்டர் ஒரே ஸ்ட்ரெச்சில் போனது தான் மதுரைக்கு. மதுரையில் தான் விக்கி ப்ரோவை மாரி ப்ரோவை மீட் பண்ணோம். அங்கேருந்து நாங்கள் நேராக போனது தான் ஒட்டன்சத்திரம். அங்கேருந்து நேராக மேட்டுப்பாளையத்தில் நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இருந்தோம், நம்ம பாய்ஸை எல்லாருமே மீட் பண்ணுறதுக்காக. பசங்களை மீட் பண்ணிவிட்டு கோத்தகிரிக்கான ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கோத்தகிரியிலிருந்து ஊட்டிக்கான பைக் பயணம் ஒரு வார்த்தையில் சொன்னால், பயணம் தொடங்கினால் குளிர்ந்த காற்று முகத்தில் மோத, மலைச்சாரல்கள் முழுக்க பச்சை நிறம் கண்ணை நிறைக்கும். ரோடு முழுக்க சின்ன சின்ன வளைவுகள், ஒவ்வொரு திருப்பத்திலும் ஒரு புதிய காட்சி. எங்கே பார்த்தாலும் தேயிலை தோட்டங்கள், மேகங்கள் மலைகளை முத்தமிடுகிற மாதிரி இருக்கும். சில இடங்களில் மேகம் ரோட்டுக்குள்ளேயே இறங்கிய மாதிரி இருக்கும். பைக் ஓட்டும் போது ஹெவன் ஃபீலிங் தான். வழியில் சின்ன அருவிகள், காட்டு மரங்கள், பறவைகளின் சத்தம். ஹார்ன் சத்தத்தை விட நேச்சர் சத்தமே அதிகமாக கேட்கும். டிராஃபிக் அதிகம் இல்லாததால் மெதுவாக ரைட் பண்ணி அந்த இடத்தோட அமைதியை முழுசாக அனுபவிக்கலாம். ஊட்டிக்குள் நுழையும் போது குளிர் இன்னும் அதிகமாக இருக்கும். ரோட் சைடில் இருக்கும் கடைகள், சுற்றுலா பயணிகள், ஊட்டியோட பழக்கமான வாசனை எல்லாமே அந்த பயணத்துக்கு ஒரு நல்ல முடிவு தரும். சின்ன பசங்க கை காட்டுறாங்க, அவங்களுக்கு ஒரு ஜாலியான ஒரு மொமெண்ட் தான் இது. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் நம்மளை பார்க்கும்போது எல்லாம். அடுத்த கேங். வெல்கம் டு கியூனா ஹில்ஸ். மலைகளின் அரசி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஓ, இங்கே என்ட்ரி போடணுமோ? இங்கே என்ட்ரி போடணும்னு நினைக்கிறேன். பசங்களை முன்னாடி நிறுத்தி விட்டுருக்கு. NAWA. அவங்க போகுதுன்னாங்க. தூக்கு அவங்க போகிறதுனால தான் நான் வந்தேன். சின்னதாக ஒரு சம்பவம் ஆகி போச்சு, பார்த்துருப்பீங்க இல்லை? அவர் செக் போஸ்ட்டில் நம்மள்ட்ட போனதுன்னாரு, முன்னாடி போய் நிறுத்து என்ட்ரி போடணும் அப்படின்னு. நான் முன்னாடி எடுத்துகிட்டு வந்தேன். அது ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன் போல் அந்த செக் போஸ்ட்டு. கரெக்டாக ஹெல்மெட்டில் வந்து டொக்குன்னு ஒரு கொட்டு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையா, எனக்கு பேலன்ஸ் தப்பிடுச்சு. நான் கீழே விழுந்தேன். நல்ல வேலை அடியெல்லாம் படலை, ஃபுல் கியர்ஸ் போட்டிருந்தேன். ஹெல்மெட் போட்டிருந்தனால எதுவும் ஆகலை. ஆனால் வண்டிக்கு அடிபட்டோ இல்லையோ இந்த செக் இன்ஜின் காமிக்கு ஜஸ்ட் இந்த ஒரு சும்மா ரீசன் சொல்லுவாங்க தெரியுமா, சின்ன குழந்தைங்க லைட்டாக தும்முனா போதும் ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கும். அதே மாதிரி லைட்டாக ஏதாச்சும் ஆனாலே போதும் உடனே செக் இன்ஜின் இருந்துடும். இங்கே சரியான பனிக்கூட்டமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த ரோடு உண்மையிலே பார்க்குறது சூப்பராக தான் இருக்குது. இந்த பனிக்கூட்டத்தை பார்த்தீங்களா மேலே? இது இருட்டான மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இருட்டு கிடையாதுங்க, இது பனி. இது ஃபுல்லாக பனி தான். சரியான பனிக்கூட்டம். வாவ், பயங்கரமாக இருக்குங்க. நான் கிண்ணக்கோரான் சாரி,
கோத்தகிரி ரூட்டு வந்து ஏதோ என்னமோ ஏதோ இருந்துச்சு, ஆனால் வேறு லெவலுங்க, செம்மையாக இருக்குது. அந்த நார்மல் ஊட்டி ரோடு ஏறிடாதீங்க தயவு செஞ்சு, இதுதான் பெஸ்ட் ரோடு. நீங்கள் ஏறதா இருந்தால் இப்படி ஏறுங்க, வேறு லெவல். பைசா ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? ஐயோ, இந்த மழை துள்ளி மாதிரி இதாக டிசர் அடிக்கு பார்த்தீங்களா? மழை துள்ளி மாதிரி ஒரே ப்ரீஸாக ட்ரெஸ்லிங்காக இருக்குது. அது எல்லாமே வந்து பனி தான், இந்த மழை மாதிரி கீழே விழுந்துகிட்டே இருக்குது. இதுதான் காலம் ஆகும்போது ஐஸ் டியூப் மாதிரி அப்படி பனிக்கட்டி மாதிரி அப்படி பவுடர் மாதிரி இருக்கும். ப்ரோ பனி எப்படி இருக்கு ராஜா? ப்ரோ பனி எப்படி இருக்கு ப்ரோ? போகிற வழியில் நிப்பாட்ட வேண்டியதானே ராஜம்? நல்லா ஸ்பாட்டு பார்க்கும்போது சூப்பராக இல்லை இருக்குது கிளைமேட்டு. இங்க பாருங்க, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஓ, இதை சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லையே இந்த பனிக்கூட்டத்தை. அந்த எல்லோ கலர் போர்டு மட்டும்தான் தெரியுது. ஹெல்மெட் போட்டால் சுத்தம் எதுவுமே தெரியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரோடு சுத்தமாகவே தெரிய மாட்டேங்குது. அதனால தான் வண்டியை நாங்கள் சைடில் நிப்பாட்டினோம், கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைட்டாக ஒரு கொஞ்சம் டான்ஸ் போட்டுட்டு திரும்பவும் ரைடு கன் பண்ணலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு சின்ன ஒரு காஃபி பிரேக்காக இங்கே ஸ்டாப் பண்ணோம். இந்த அடிக்கிற குளிருக்கு கூலாக ஒரு காஃபி, சூடாக ஒரு காஃபி இங்கே குடித்தா தான் நல்லா இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்களா, வரிசையாக நம்ம அட்வென்ச்சர்ஸ் பைக் நடத்தி விட்டுருக்கு. 2 ST, ஒரு கொரில்லா, ஒரு மீட்டியார், ஒரு FZ, அப்புறம் 2 ஹிமாலயன். அது இயற்கை புகை இல்ல, செயற்கை புகை. ஒண்ணுக்கா ஒரு சுத்தி ஒரு காஃபி. அப்படி இப்போ நம்ம இப்போ வேண்டாம். இனிமே தான் போக சம்பவங்களே ஸ்டார்ட் ஆக போகுது. இது ஒரு விண்டர் சீரிஸ். நாங்கள் 3 ஸ்டேட்ஸ் கவர் பண்ணியிருக்கோம், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா. 7 இல்லைன்னா 8 எபிசோட்ஸ் வரும். ஸோ மறக்காம வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே விருந்தாக அமைய போகிறது.